பார்த்தீங்கன்னா மணி எவ்வளோடா? மணி 4 வந்துடா. மணி பார்த்தீங்கன்னா 4:15. பால்லாம் ஏற்றியாச்சு. பாலை ஏற்றிட்டு கிளம்பி பார்த்தீங்கன்னா பால் எடுத்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். ஒர்க்கம் ஏன்டா ஆமாம், அதே மாட்டில் பிறந்த காலு பால். பார்த்தீங்கன்னா மணி எவ்வளோடா? மணி 4 வந்துடா. மணி பார்த்தீங்கன்னா 4:15. 4:15 டாடா ஏசியில் எங்கேடா ப்ரோ ரைடருக்கு கிளம்புறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் எடுக்க போகிறோம். பால் வட்டிக்கு பால்லாம் நீங்கள் மாட்டேங்க. ஆரோக்கிய பால்ரா, ஆரோக்கிய பால் வந்து லீஸுக்கு எடுத்திருக்கேன். சொல்லு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். மாதத்துக்கு அப்பா தான் வாடகை கொடுக்குறாரு. சொல்லு மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா வரும். ஆமாம் சொல்லு. இன்னும் சுங்க ஒழிப்பு வருவாய்த்துறை. அது நம்ம வருவாய்த்துறை சுங்க ஒழிப்புத்துறை. இன்கம் டேக்ஸ் சைடு வந்து எங்கள் அப்பா வச்சுட்டு போகவா? என்னடா உங்க அப்பா தூக்க முடியுமா? என்னடா காலையில பேசுற? என்னடா பேசுற? உங்க அப்பா 4 மணிக்கு பேசுற. ஐயோ என்னடா வாட்சிக்கிட்டு மறந்துட்டேன்டா. ஒரு நொடியும் இது மட்டும் வச்சான். ஆச்சு கட்ட போறேன். வண்டி திருப்பினா ஓனருக்கு பாவம், டீசல் பாவம். தம்பிக்கு போடுச்சு. சவாரி சென்னை போயிட்டானா? டாடா ஏசிலவா? டாடா ஏசி இல்லை பிக்கப். நேற்று ஒரு வண்டி இருந்துச்சு எங்கள் வீட்டில் இருந்துச்சுல. அடுத்து பிக்கப் போயிருக்கேன். இது சென்னை போயிருக்கேன். தம்பி இவனோட ப்ரோ ரைடரு. டாடா ஏசிலே பெங்களூர். நம்ம மதுரைக்காரன் சொல்லுவான்ல, கொடூரமும் ஓட்டுவோம். கொடூரம் ஓட்டுக்காரன் சொல்லுவான்ல, அந்த ரகம் அவங்கலாம். இல்லை லைட்டில் இந்த வண்டியில் மிரரும் இல்லை, மயிரும் இல்லை, எங்கிட்ட ஓட்டுறதுன்னு தெரியல. சரி கைஸ், நான் வந்து என் பால் எடுக்க போயிட்டு அப்புறம் பண்ணி கூப்பிட்றேன். மடா ஓட்டுக்காரன் விக்கி ஓட்டிக்கிருக்காப்ல. நீ வீடியோ எடுக்காதது சொல்ற. நீ தாண்டா இப்படி எப்படி சொல்றது? காதெல்லாம் அடைக்குதுடா. இல்ல எதுவும் அடைச்சிருக்கு. இங்க ஏசி காத்துலாம் வருதுடா. ஏசி காத்து ஏசி காத்துடா. வெளியே இருக்க காத்து அப்படியே வெளில அடிக்குதுடா. ஏசி சென்சாரு. சென்சாரண்டி. ஆமா, அதனால அப்படி இருக்கும். பாத்தீங்கன்னா போற போயிட்டான பீச் செருப்பால் அடிப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. வாயை கழுவாச்சு, வாயை திறக்காத காலத்தால குளிருது. இங்க ஏசி வென்டிலேஷன்லாம் இருக்கு. திறந்தோம்னா நல்லா காத்து வருது. அது டம்மி பாபா. கை வச்சு பாரு, காத்து வருதுடா. ஏசி மாதிரி வருதுடா. ஏசி காத்தா போயிட்டு இருக்கான். போயிட்டு நான் கூப்பிட்றேன். அப்புறமாட்டி பால் ஏற்றி முடிச்சோடனே பால் ஏற்றி முடிச்சோடனே நான் சொல்கிறேன் கைஸ். நீங்கள் அப்படியே பெரிய விளாக்குரு. எந்த விளாக்குரு? நீ பெரிய விளாக்குரு. பெரிய விளாகுரு. ஒரு சேனல் ஆரம்பிச்சேன். லோகோலாம் கிரியேட் பண்ணி எல்லாம் ஆரம்பிச்சேன். ஆமா, வெஹிக்கிள் ஹீட்டர்னு ஒன்று ஆரம்பிச்சேன். அது கூட ரெண்டு ப்ரூஃப் இருக்கு. நீ வண்டி ஓட்டு, வளைய வருது. அதோட போச்சு 35,000. சரி 35,000 போச்சு போ. இவர் சேனல் இதுதான், வெஹிக்கிள் ஹீட்டர். இவர் ஒரு யூடியூபர் தான். ஆனா என்ன சப்ஸ்கிரைபர் 18. அவர் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா. ரோட்ல போன குடுறா. Can't take heartache, but I don't think I'm ever getting past you. All day, I'll stay, you and me a beautiful disaster. Always fighting till we go insane. Fuck all night until we don't feel pain. All day, I'll stay, you and me a beautiful disaster. I know why your mind is so dishonest. I see you and fucked up like before. I'm surprised at 45 is loaded.
காலைல ஏற்றியாச்சு. காலை ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. மொபைலில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பால் எடுத்துகிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். பால் ஏற்ற வண்டி 6 மணிக்கு தான் வந்துச்சு. பால் ஏற்றிட்டு 7 மணிக்கு கரெக்டாக 7 மணி எத்தனை மணிக்கு முடிக்கிறோம் பார்ப்போம். வண்டி எடுத்துகிட்டு இப்போ பைக்கு முடிக்கிறது டாஸ்க்கு. முடிக்கிறது டாஸ்க்கு. நான் இப்போ ஒரு ஆளாக போனால் எப்படியும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும் லைன் முடிக்க. இன்னைக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் சீக்கிரம் மணி கரெக்டாக இப்போ அதனால இங்கே சவாரி வேலை இருக்குது, அதை 2 பேர் பிடிக்கணும். இப்போ அதான் டாஸ்க்கே இன்னைக்கு. முடிச்சுட்டு என்னன்றதை அப்புறம் வாட்டி சொன்னேன். லைனில் போய்க்கிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு கடை போட்டுட்ருக்கோம். கடைக்கு நம்ம விக்னேஸ்வரன் வந்து பால் எடுத்து கொடுத்ததுக்கு இருக்குது. நான் வண்டி ஓட்டிக்கிருக்கேன். அடுத்தடுத்து போக போக நான் என்னென்ன அப்டேட் பண்ணேன். இந்த மாப்பிள்ளை போய் போட்டுக்கிருக்கேன். நான் வந்து வண்டியில் ஓட்டிட்டு பார்த்துருக்கேன். அப்புறம் டக்கு முடிச்சுட்டு மணி பார்த்தீங்கன்னா 7:16 ஆகுது. ஓட்டிக்கிறேன். அடுத்த கடைக்கு வந்தாச்சு. அடுத்த கடைக்கு வந்து அது கொஞ்சம் பால் இறக்கிட்டு பால் தயிர் இறக்கிட்டு அடுத்த கடை நோக்கி போய்க்கு ஒர்க்கம் காலேஜ் கிட்ட தான் நிற்கிறான். பிஇ வந்து ஒரு பிஇ கிராஜுவேட்டட். எத்தனை இயரா இருக்கு? 16. அது கூட இருக்குடா. 22 அரியர் வச்சிருக்கான். நான் அந்த காலேஜ் தான் இந்த இருக்கவங்க. ஸ்ரீ ராஜராஜன் இந்த காலேஜெலாம் படித்தேன். நம்ம மடா ஓட்டு நீ வைக்கக்கூடிய ஆளுதான்டா. படித்தது பெரிய பெரிய தலைவர்கள் படித்த ஸ்கூலு. ஆனால் இவன் வந்து ஏறி குச்சி மாட்டிக்கிட்டான். ஸ்கூலில் ஏறி குச்சி மாட்டிக்கிட்டு டிசி கொடுத்துட்டாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8:34. கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சாச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வச்சிருக்க பாலை வந்து கடையில் வைக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். பாலை இறக்கிட்டு வீட்டுக்கு போகல கண்டினியூ பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு பால் வண்டியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு பால் கொட்டி. ஆமாம், அதே மாட்டில் பிறந்த கால் பால் காலா இதா கால் உடஞ்ச கால். இது டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அடுத்து என்ன கடிச்சு படுக்க வேண்டியதுதான். பொழப்பு நம்மளுக்கு என்ன பொழப்பு? தூங்க வேண்டியதான். எடுத்து போயிட்டு அதை சொல்லு. போயிட்டு தூங்க வேண்டியதான். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.